240 நாட்களுக்கு பிறகு 242 நாட்களுக்கு பிறகு இப்போ செந்தில் பாலாஜியோட ரிசைன் செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தீங்க. இப்போ காலதாமதமான நடவடிக்கை கிடைக்கிறீங்களா? அண்ணா, இதை முதல் நாள்லேருந்து சொல்கிறோம். கவர்னரும் இதே தான் சொன்னார். நம்முடைய உயர் நீதிமன்றம் 2 முறை, ஒரு முறை நேரடியாக, ஒரு முறை மறைமுகமாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு அமைச்சர் அவருக்கு சம்பளம் கொடுக்குறோன்னா செய்கிற வேலைக்காக. ஆனால் ஊழல் வழக்கிலே கைது செய்யப்பட்ட ஒரு அமைச்சருக்கு மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் கொடுத்து இலாக்கா இல்லாத அமைச்சராக 8 மாத காலமாக செந்தில் பாலாஜியை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வேறு வழியே இல்லை, மக்களுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க. அந்த ஒரு காரணத்திற்காக அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்கண்ணா. இதில் முக்கியமாக என்னன்னா, ஒருவேளை ரிசைன் பண்ணால் பெயில் கிடைக்குமான்னு ஐடியா பண்ணுறாங்க. நாம ரிசைன் பண்ணிட்டா சொன்னாரானே, இப்படி சொன்னாரானே. நம்ம பால் கனகராஜ் அவர் கோர்ட்டில் இருக்கும் பொழுது, இந்த நீதிமன்றத்தில் இந்த ஆர்கியூமெண்ட் நடக்கும் பொழுது பால் கனகராஜனை சொல்றது, செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பொறுப்புலேருந்து ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயிலை பற்றி பார்க்கலான்னு உள்ள நீதிமன்றத்தில் அப்படிதான் ஆர்கியூமெண்ட்டே போச்சு. ஆனால் எப்படி இருந்தாலும் கூட ரிசைன் பண்ணுறதுக்கு ஒரு பெயில் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது எங்கே போய் முடியல. அவர் ஊழல்வாதி என்பதில் எந்தவித யாருக்கும் கொஞ்சம் கூட டவுட் இல்லைங்கண்ணா. இன்னைக்கு அவர் 8 மாதம் கழித்து ரிசைன் பண்ணியிருக்கிறது, அதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறது. ஆளுநர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அமைச்சரவை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நீக்கி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி முதல் நாளிலிருந்து என்ன சொல்லுகின்றோமோ எங்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கின்றோம். ஆனால் இதுவும் பெயிலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் ரிசைன் பண்ணுறவங்களுக்குலாம் நீங்கள் பெயில் கொடுக்க ஆரம்பித்தா யார் மேனாலும் தவறு செய்வாங்க, உள்ளே போவாங்க, ரிசைன் பண்ணுவாங்க, பெயிலில் வெளியே வருவாங்க, அதே தவறு செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம்.